ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை கொடுக்காவிட்டால் டெல்லியில் இருக்கும் இந்திரபிரஸ்தா அப்பல்லோ மருத்துவமனையை கைப்பற்றுமாறு எய்ம்ஸ் நிர்வாகத்திற்கு உத்தரவிட நேரிடும் என உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் 15 ஏக்கர் பரப்பளவில் இந்திரபிரஸ்தா அப்பல்லோ மருத்துவமனை அமைந்துள்ளது. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் திட்டத்தின் ஒரு பகுதியாக டெல்லி அரசு ₹1 வழங்கிய நிலத்தில் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டது. அதை நிர்வகிக்க IMCL எனப்படும் இந்திரபிரஸ்தா மருத்துவக் கழக நிறுவனம் தொடங்கப்பட்டது. டெல்லி அரசு IMCL இடையே கையெழுத்தான குத்தகை ஒப்பந்தத்தின்படி இந்திரபிரஸ்தா அப்பல்லோ மருத்துவமனையில் 1/3 பங்கு உள்நோயாளிகளுக்கும் 40% வெளிநோயாளிகளுக்கும் எந்தவித பாகுபாடும் இன்றி இலவச மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஏழை நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க மறுத்து முழுமையாக வணிக நிறுவனமாக இந்திரபிரஸ்தா அப்பல்லோ மருத்துவமனை மாறிவிட்டதாக டெல்லி வழக்கறிஞர்கள் அமைப்பானது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் குத்தகை ஒப்பந்த விதிமுறைகளை இந்திரபிரஸ்தா அப்பல்லோ மருத்துவமனை முறையாக பின்பற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக மருத்துவமனை நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், N. கோட்டீஸ்வர் சிங் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கூட்டு முயற்சியாக தொடங்கப்பட்ட இந்திரபிரஸ்தா மருத்துவமனையில் டெல்லி அரசுக்கும் 25% பங்கு இருக்கிறது. மருத்துவமனை வருவாயில் டெல்லி அரசும் சமமாக பயனடைகிறது என்று இந்திரபிரஸ்தா மருத்துவமனை தரப்பில் வாதிடப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், குத்தகை ஒப்பந்த விதிமுறைகளை இந்திரபிரஸ்தா அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் மீறி இருப்பதை அறிகிறோம். ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை கொடுக்காவிட்டால் மருத்துவமனையை கைப்பற்ற எய்ம்ஸ் நிர்வாகத்திற்கு உத்தரவிட நேரிடும். ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் நோக்கத்தை மறந்து டெல்லி அரசும் வருவாய் ஈட்டுவது துரதிருஷ்டவசமானது. மருத்துவமனை நிலத்திற்கான 30 ஆண்டு கால குத்தகை சென்ற 2023ஆம் ஆண்டுடன் நிறைவடைந்து விட்டது. எனவே குத்தகை ஒப்பந்தம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதா இல்லையா என்பதை மத்திய அரசும் டெல்லி அரசும் கண்டறிய வேண்டும். ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டிருந்தால் அதற்கு பின்பற்றப்பட்ட சட்ட நடைமுறைகள் என்ன என்பதையும், சென்ற 5 ஆண்டு கால மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நோயாளிகளின் தரவுகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.